என்னோடய பாட்டியும் சித்தி பாட்டியும் அந்த காலத்தில் இஞ்சி சொரசத்தை ஸ்டமக்கில் என்ன இஷ்யூஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்துருவாள். அவள் பண்ணி கொடுக்குறதோட அந்த ஆசை, அந்த அன்போடு பண்ணி தரதுலேயே நம்மளுக்கு பாதி வயிறு சரியாயிடும். நல்லா ஒரு 30 கிராம் இஞ்சி எடுத்து கிரேட் பண்ணி நல்லா அரைச்சி அதை ஜூஸை புழிஞ்சி எடுத்து அந்த ஜூஸை ஒரு சைடில் வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் வச்சோன்னா அது நல்லா தெளிஞ்சு செடிமெண்ட்லாம் கீழே செட்டில் ஆகும். 1 டீஸ்பூன் தனியாவும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா 3/4 பொடியான உடனே இந்த இஞ்சி மேலாக இருக்கிற தண்ணியை மாத்திரம் விட்டு செடிமெண்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டும் அதோடு சேர்த்து நல்லா இதை க்ரஷ் பண்ணணும். ரொம்ப அரைக்க முடியாது. அது கூடுமான வரைக்கும் அரைச்சிட்டு அதை வடிகட்டி ஒரு சின்ன ஒரு அவுன்ஸ் வரைக்கும் ஜூஸ் வரும். அதை எடுத்து லைட்டாக வார்ம் பண்ணி அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூனுக்குள்ளே தான் தேன் படணும். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தாங்குமோ அது வரைக்கும் கலந்து லைட்டாக வார்மாக வச்சு இதை குடிக்கணும். குடித்து ஒரு 1/2 ஹவர் கழித்து சுடுற சாதத்தில் ஒரு டீஸ்பூன் ஜீராப்பொடி, ஒரு 1/8 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக சால்ட் வேணுங்கிற அளவு போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சாதத்தை கலந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டோம்னா ப்ளோட்டிங், ஸ்டமக்கில் இருக்கிற ஹெவினஸ் எல்லாமே குறைஞ்சிடும். எப்படியோ இதை நான் மறந்தே போயிட்டேன். எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி இது எப்படி சித்தி பண்ணுவான்னு கேட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அஞ்சரை பெட்டி சாமான்லேருந்து நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் கிடைக்கிறது பாருங்க.